இந்த ரூபா நோட்டை நான் மடிச்சாலும் மதிப்பு இருக்குது. இது எவ்வளவு மடிச்சாலும் இதுக்கு மதிப்பு இருக்குது. பிசாசு உங்களை எவ்வளோ மடித்து போக, உங்களை எவ்வளவு மடக்கினாலும் இந்த ரூபா நோட்டை கிரஷ் பண்ண என்ன ஆகும்? கிரஷ்டா இருக்கிறதுனால இந்த ரூபா நோட்டுக்கு வேல்யூ குறைஞ்சிருச்சா? நீங்க நினைக்கிறீங்க என்ன பிசாசு ஒடுக்கிட்டான், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவ கரத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்னா, உபத்திரவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நொறுக்கப்பட்ட மடிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, லைஃப்ல கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கி, கரடானவைகளை எல்லாம் சமமாக்கி, பள்ளங்களை எல்லாம் நிரப்பி, மலைகளை எல்லாம் தாழ்த்தி, அவர் மறுபடியும் உங்களை புதுப்பிச்சு, நீங்க பாடுபட்ட போது நீங்க இப்படி இருந்தீங்க. இப்ப கர்த்தர் தெரியுமா பண்ணுவாரு? பாடுகளுக்கு பலன போனஸ் சேர்த்து கொடுப்பார். முன்னாடி கிரஷ்டா இருந்த நீங்க இப்ப எப்படி மாறுவீங்க தெரியுமா? ஃப்ரெஷ்ஷா மாறிடுவீங்க. இங்க பாருங்க, கிரஷ்ட ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். இது என்ன தெரியுமா? மறுரூபம். இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் அற்புதம்.